மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு. 200 கிராம் வெள்ளை மொச்சை எடுத்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் கழுவிட்டு குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் 100 கிராம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு 50 கிராம் நசுக்கி வச்சுருக்கேன். 2 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 4 அரிஞ்சு வச்சுருக்கேன். கைப்பிடி அளவு கருவேப்பிலை வச்சுருக்கேன். கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் அரிஞ்சு வதக்கி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ கடாய் வச்சு தாளிக்கும் போது உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ 100 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாய் எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடவம் போட்டிருக்கேன். வடவம் போட்டால் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு போடுறேன். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போடுறேன். தக்காளி வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ கருவேப்பிலை போட்டேன். அடுத்தது மிளகாய்த்தூள் 1 2 3 4. இப்போ இதில் புளியை ஊற்றிடுவேன். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியை வடிகட்டி வச்சுருந்ததை இதில் ஊற்றியாச்சு. கொதி வந்துடுச்சு. தண்ணி 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ முருங்கைக்காயை இதில் போட போகிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ வதக்கி வச்ச கத்திரிக்காயை இதில் போட்டுடணும். கத்திரிக்காய் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கத்திரிக்காயும் வெந்துடுச்சு. இப்போ வெள்ளை மொச்சையை கொட்டிடுவோம். மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.